கம்பெனியோட பேரு கடந்த 2 வருடங்கள்ல இது மாதிரி ஆதரவற்றோர் இல்லங்களிலும் உச்சரிக்கும்படி நம்ம ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கோம். இந்த வருஷம் அதோட சேர்த்து தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு குற்றவாளிங்களா ஜெயில வேதனையோட இருக்கிறவங்களோட சேர்ந்து நம்ம ஆண்டு விழாவை கொண்டாடலாம் சார். ஃபேண்டாஸ்டிக் மிஸ் மலர், நீங்க அற்புதமா சிந்திக்கிறீங்க. டாடி. நோ கௌதம். ஓகே ஓகே சார். சார், இது ஒரு சாதாரணமான ஐடியா கிடையாது. இட்ஸ் a great ஐடியா. அற்புதமான ஐடியா. அற்புதம்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அற்புதம்னா அற்புதம், அற்புதத்தோட அற்புதம். 100 times, 1000 times. Great idea, மலர். Super, you are great. Thank you. Hey, come on everybody, give her a big hand. Come on. மலர் சொல்றது நல்ல விஷயமா இருக்குல்ல? ஆமா, எனக்கும் அதான் சரின்னு படுது. Thank you so much. Thank you everybody. மிஸ் மலர், Yes sir. நீங்க சொன்ன மாதிரியே இந்த வருஷம் நம்முடைய ஃபவுண்டர்ஸ் டே ஃபங்க்ஷனை அநாத ஆசிரமத்துக்கு கூட சேர்ந்து ஜெயிலையும் கொண்டாடிடுவோம். ஓகே? Thank you so much sir. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென், இந்த டிஸ்கஷன் அற்புதமா முடிஞ்சது. யூ மே கோ டு யுவர் ரெஸ்பெக்டிவ் ரூம்ஸ். தேங்க்யூ சார். ஏங்க, நானே கெஞ்சி கூத்தாடி ஒரு மாதிரி மலர்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். கடகடன்னு ஒரு மாப்பிளைய பாக்குறத விட்டுட்டு மகாபாரதம் ராமாயணம்னு படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்களே. இத பாரு, ஒன்ன காட்டுல என் பொண்ணு மேல எனக்கு அக்கறை ஜாஸ்தி, புரியுதா? ஆமா ஆமா. அப்புறம் எப்போ கல்யாணத்துக்கு சம்மதம்னு மலர் சொன்னாலோ உடனே கோயிலுக்கு போய் மலர் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே தரகரையும் பார்த்து தாண்டி வரேன். என் பொண்ணு என்ன மாதிரி ஈஸி நினைச்சிட்டு இருக்கியா? லைப்ரரியில படிச்சுட்டே இருக்கும்போது வந்து மாப்பிள பாத்தீங்களே, அந்த மாதிரி பாக்குறதுக்கு. ஐயோ, பழைய கதையெல்லாம் இப்ப எதுக்குங்க? அதுக்காக சொல்லலடி. என் பொண்ணு என்ன உன்ன மாதிரி சாதாரண படிச்சிருக்காளா? அவ MBA படிச்சிருக்காடி. மகாராணி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல பிரான்ச் மேனேஜரா இருக்கா. அந்த மாதிரி படிப்பு படிச்சுட்டு ஒரு வேலையில இருக்கிற பொண்ணுக்கு அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள பார்க்க வேண்டாமா? சரி சரி, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து மலருக்கு கல்யாணம் பண்ற வழியை பாருங்க. என்னங்க, நம்ம மலருக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா திருப்பதிக்கு நடந்தே வந்து உங்களுக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன பாக்குறீங்க? எனக்கு மொட்டை அடிச்சா நல்லா இருக்காது, அதனாலதான் உங்களுக்கு வேண்டிக்கிட்டேன். போடி, மொட்டை போடுறதுனடி. என் பொண்ணுக்கு மட்டும் நான் வேணுனது நிறைவேறிடுச்சு, என் தலையே தனியா வெட்டி கொடுத்துருவேன். சரி சரி, இங்க பாருங்க, மலருக்கு பாக்குற மாப்பிளைய உள்ளூர் மாப்பிளையாவே பாருங்க. அப்பதான் நாம எப்ப பாக்கணும்னு நினைச்சாலும் அவளை உடனே பார்க்க முடியும். அதெல்லாம் ஒண்ணும் நீ எனக்கு சொல்லி தர வேண்டாம். இத பாரு, நீ கூட உன் பொண்ணை பார்க்காம இருந்துருவ. என்னால 1 மணி நேரம் கூட என் பொண்ணை பார்க்காம இருக்க முடியாது. அம்மா, அம்மா, அப்பா. வா 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 வா. ஆமா. என்னப்பா, அம்மா கூட ஏதோ சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆட போமா, சீக்கிரட் அது ஒண்ணாவது. எல்லாம் கல்யாண விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு நடுவுல நான் லைப்ரரியில படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்க அம்மா வந்து இந்த மாப்பிளை பார்த்த விஷயம் வந்துருச்சு. ஐயோ, என்ன சொல்லவே இல்ல. சும்மா இருடி, நீ வேற அவர் கூட சேர்ந்துக்கிட்டு. என்னம்மா, செலவில்லாம மாப்பிளை பாத்தியா? ஆமாம்மா, செலவே இல்லாம கல்யாணத்தை முடிச்சுட்டாருமா அவங்க அப்பா. ஆனா உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி காமிக்கிறான் பாரு. ஏன் எங்க அப்பா ஜாம் ஜாம் நம்ம கல்யாணத்தை பண்ணலையா? ஜாம் ஜாம். போதும் போதும், கல்யாண புராணத்தை நிறுத்துறீங்களா? அக்கா, ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு டான்ஸ் ஷோ ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு நாங்கள் ரிஹர்சலாக பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் பணம் தேவைப்படுது செலவுக்கு. அதுக்கு என்ன விஜய், எவ்வளவு வேணும்னு சொல்லு, நான் தரேன். மலர், நீ சும்மா இரு. டேய், என்னடா ஆவுனா பணம் பணம் கேட்டு மலர்ட்ட வாங்கிட்டு போயிட்டே இருக்க நீ? விடுமா, நல்ல விஷயத்துக்கு தானே கேக்குறான், தப்பு இல்ல. நல்ல விஷயம் சொன்னாதான் உங்க அம்மா பிடிக்காத. கொஞ்சம் பொறுப்பான அப்பாவா பேசுறீங்களா? சரி சரி சரி. காலேஜ் படிக்கிற பையன் படிப்பை விட்டுட்டு டான்ஸ் பாட்டுன்னு சுத்திட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? அம்மா, இவன் படிப்புக்கு எடுத்துக்கிட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்தினா நானே சம்மதிக்க மாட்டேன்.
படிக்கும்போது படிப்பு மட்டும்தான் முக்கியம்னு நினைச்சா படிப்பை தவிர வேற எந்த டேலண்டையும் வெளிப்படுத்த முடியாதே. இதுக்கெல்லாம் நாம தான் சப்போர்ட் பண்ணி ஊக்கம் கொடுக்கணும். குட்மா. விஜய் டான்ஸரா பெரிய ஆளா வந்தா நமக்கு தானே பெருமை. தேங்க்ஸ்க்கா. சரி சரி, நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகேமா. அக்கா ஒரு நிமிஷம். நாளைக்கு நம்ம தலை நடிச்ச படம் ரிலீஸ் ஆகுது. ஈவினிங் ஃபர்ஸ்ட் ஷோக்கு நான் எல்லாருக்குமே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன். நீ மட்டும் நாளைக்கு லேட்டா வந்துடாத என்ன? மறந்துடாதக்கா, கண்டிப்பா வந்துரு. டேய், உனக்கு ஏதுடா பணம்? அது நம்ம அது அம்மா நான் தான் கொடுத்தேன். ம், நான் பிரான்ச் மேனேஜரா ப்ரோமோட் ஆனதை கொண்டாடவே இல்லல, அதான் செலிப்ரேட் பண்ணிடான்னு பணம் கொடுத்தேன். ஆமாமா, நானும் ரொம்ப கிராண்டா கொண்டாடணும் தான் நினைச்சேன். நடுவுல உங்க அம்மாவுக்கு இந்த சுண்டு விரல் பிரச்சனை ஆச்சுல்ல, அதுல டோட்டலா மறந்தே போயிட்டேம்மா. சாரி ராஜய், என்னால வர முடியாது. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்களே. என்னக்கா? ஏமா நீ வராம நாங்க மட்டும் எங்கம்மா போயிருக்கோம்? நீயும் வாமா. இல்லம்மா, நாளைக்கு நடக்க போற எங்க கம்பெனியோட ஆண்டு விழாவை சென்ட்ரல் ஜெயிலுக்கு போய் அங்க இருக்கிற கைதிங்களுக்கு சாப்பாடு, Dress எல்லாம் கொடுத்து கொண்டாட போறோம். நான் அங்க ஸ்பீச் கூட கொடுக்க போறேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அஜய் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. சரிக்கா. அப்படியா மலர்? மலர் மலர், நீ அங்க எப்படி பேசுறேன்னு பாக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. நானும் கூட வரேம்மா. ஏமா இவ்வளவு நேரம் உன் பொண்ணு பேசிட்டு தானே இருக்கா, அதையும் கேட்டுட்டு தானே இருக்க, அதுக்கப்புறம் தனியா அங்க என்ன கேக்குறது? ஐயோ, இந்த கிண்டலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நாளைக்கு ஜெயில்ல அவ்வளவு பேருக்கு முன்னாடி என் பொண்ணு எப்படி பேசுறாங்கறத பாக்கணும்னு சொன்னேன். அப்படியே? ஏமா உன் கூட எங்களை மாதிரி வெளியாடுங்களோம் ஜெயிலுக்குள்ள வரலாமா? இல்லப்பா, எங்க ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும்தான் நாங்க பெர்மிஷன் எடுத்திருக்கோம். வெளியாட்கள் யாரும் வர முடியாது. அக்கா, நாளைக்கு காலையில தானே நீ ஜெயிலுக்கு போற? ஈவினிங் ஃப்ரீயா தானே இருப்ப? நம்ம ஃபர்ஸ்ட் ஷோக்கு தானே போறோம். இல்லடா, அதுக்கப்புறம் அனாதை இல்லம், முதியோர் இல்லம்னு நிறைய இடங்களுக்கு போய் கம்பெனியோட ஆண்டு விழாவை கொண்டாட போறோம். அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வரதுக்கே லேட் ஆயிடும்டா. ப்ளீஸ் அஜய், நீ எல்லாரையும் கூட்டிட்டு போடா. சரிக்கா. டே அஜய், மொத்தம் எத்தனை டிக்கெட் எடுத்துருக்க? அது மொத்தம் 5டா. ஹலோ, மலர் ஸ்பீக்கிங். டோன்ட் வரி சார், உங்க எல்லா மெட்டீரியல்ஸும் நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிடும். கண்டிப்பா வந்துடும் சார், யூ டோன்ட் வரி. தேங்க்யூ. ஏன் மலர், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், உன் ஆபீஸ் வேலையை அங்கேயே மூட்டை கட்டி வச்சுட்டு வந்துரு, வீட்டு வரைக்கும் தூக்கிட்டு வராதேன்னு. என் பொண்ணு பாக்குற வேலை என்ன, நீ பாக்குற வீட்டு வேலை நினைச்சிட்டு இருக்கியா? மகாராணி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த கம்பெனில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இவளை கேட்டு தான் டீல் பண்ணுவாங்க. எனிதிங் எனிவேர் எனி டைம் அப்படின்னா சும்மா நினைச்சிட்டு இருக்கியா? இந்த டீலு கீழெல்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டான்னா என் பொண்ணா மட்டும்தான் இருக்கணும். கம்பெனி மேனேஜராலாம் இருக்க கூடாது. 24 மணி நேரமும் கம்பெனியை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா என் பொண்ணு உடம்பு என்னதுக்காகுங்க? உன் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது, நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணாம இரு, அது போதும். நீங்க ஒருத்தர் போதும் அவளை கெடுக்க. அம்மா, இது உன்கிட்ட இருந்தா தானே நீ பேசுவ? ஐயோ அம்மா, போன் குடுமா, ஏதாவது முக்கியமான காலா இருக்கு போல. எனக்கு நீ மட்டும் தான் முக்கியம், வேற எதுவுமே முக்கியம் இல்ல. ஏய் மலர், தப்பா நினைச்சுக்காதம்மா உங்க அம்மாவை. உன் மேல இருக்கிற பாசத்தால தான் அவ இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறா. பாவம் மாவா, நீ தான் உலகம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு அப்பாவி மாவா. அவளுக்கு உன்னத்தோட வேற எதுவுமே தெரியாது. அம்மா நான் அப்படித்தாம்மா. அந்த பாசத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல ஈடு இணையா எதுவுமே கிடையாதுமா. வானத்துல இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன்கிற மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு அம்மாவும் ஒரு பூமிமா. அந்த பூமிக்கு பாசங்கிற சுழற்சி தான் அடிப்படை ஆதாரமே. அம்மாங்கிறவ தாய் மட்டும் இல்லம்மா, அவ ஒரு பிரபஞ்சம். சரணமையப்பா சுவாமியே
சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் வணக்கம் சுவாமி. வணக்கம். கிளி ஜோசியம் பார்க்கணுமே. உன் பேர் என்னப்பா? முருகன் ஐயா. ஒரு 10 ரூபாய் போடு. என்னங்க தேனே தேன்மொழி, முருகங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட்டா எடுத்து போடமா. நல்ல சீட்டாப்பா. ஆஹா எடுத்து போடு எடுத்து போடு. ஏன் தாங்கிற முருகங்கிற பேருக்கு நல்ல சீட்டா எடுத்து போடு தேன்மொழி. என்ன தயக்கம், எடுத்து போடு தேன்மொழி. அவர் போற வேலை வெற்றிகரமா நடக்கணும். எடுத்தேன்னு அவர் நினைச்ச காரியம் கைகூடணும். வேலைகளை கிடைக்குமான்னு பார்த்துடமா. நல்ல சீட்டாடமா, நல்ல சீட்டா பார்த்துடமா. நல்ல சீட்டா வரணுமே, நல்ல சீட்டா வரணுமே சுவாமி. கொடு, போடா போடா, உள்ள போடா. முருகா, முருகங்கிற பேருக்கு என்ன சீட்டு வந்திருக்கு? முருகா, இப்ப உனக்கு நேரம் சரியில்லை. வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்கிற நேரம். உனக்கு சுடுகாட்டு காளி வந்திருக்கிறா. அதனால உனக்கு இப்போ எங்க போனாலும் சண்டை சச்சரவு தான். ஆமாங்க, ஒன்று சண்டை சச்சரவு இருக்கிற இடத்துல நான் இருக்கேன், இல்லை நான் இருக்கிற இடத்துல சண்டை சச்சரவா இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க நேரம் அப்படி. சண்டை சச்சரவால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டிய நேரம் வரும். அங்க இருந்தாங்க நானே வரேன். வீடு விட்டா போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் விட்டா வீடு தாங்க. இதுதாங்க என் பொழப்பா போச்சு. கவலையே படாதீங்க. இனிமே நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாத அளவுக்கு நான் பண்ணிவிடுறேன். ஆனா அதுக்கு ஒரு 501 ரூபா ஆகும். 501? எதுக்கு? நான் மந்திரிச்சு தர தாயத்தை எப்பயுமே கூட வச்சுக்கிட்டீனாக்கா சண்டை சச்சரவு மட்டுமல்ல, காத்து கருப்பு கூட அண்டாது. ஓ, இனிமே நீங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போக வேண்டியதில்லை. ஆனா நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வேண்டியிருக்கீங்க. யோ, பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க, உட்காந்து கிளி ஜோசியம் கேட்டு இருக்க. எந்திரிச்சு போயா. சரி சரிங்க. யோ, நீ வாயா, உட்காந்து ஊரே ஏமாத்திட்டு இல்ல வா. ஜெய் ஜக்கம்மா, என்னப்பா பிரச்சனை? பிரச்சனை மேல பிரச்சனைமா, அதனால தான் உங்களே பார்க்க வந்திருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, எல்லா பிரச்சனையும் ஜக்கம்மா தீர்த்து வச்சிருவா. ஜெய் ஜக்கம்மா. ஜெய் ஜக்கம்மா. ஒன்று 2 3 4 6 9. ரொம்ப நாளா உன் மனசுல இது நடக்குமா நடக்காதான்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறப்பா. இல்ல, என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்ல முடியுமா? 1 2 இருந்தா பட்டுன்னு ஜக்கமா சொல்லிடுவா. 1000 பிரச்சனை உன் மனசுல போராடிட்டு இருக்குப்பா. மனுஷன் இருந்தா பிரச்சனைன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியாம எப்படிமா? சொல்றேன். ஜெய் ஜக்கம்மா. சரியான வேலை இல்ல. நீங்க வேலைக்காக நாயா பேயா அலையறீங்க. இதனால வீட்ல பிரச்சனை.
ஆமாமா. வீட்டு செலவுக்காக கடனா பணம் வாங்குறீங்க, அதனால கடன் பிரச்சனை. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை துரத்திக்கிட்டு இருக்கு. அம்மா, இந்த பிரச்சனைலாம் தீர என்ன வழிமா? வழி இல்லாமையா போயிடும். ஆறுன்னு ஒண்ணு இருந்தா அது கடலுக்கு போய் தானே ஆகணும். அது மாதிரி பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா அத நல்லபடியா முடிச்சு வைக்க பரிகாரம்னு ஒண்ணு இல்லாமையா போயிடும். தயவு செஞ்சு என்ன பரிகாரம்னு சொல்லுங்கம்மா. சொல்றேன். ஜெய் ஜக்கம்மா, தம்பிக்கு நல்ல வாக்கு சொல்லு. இந்த தேங்காய்க்குள்ள தாளச்சம்பையன் தலைமுடி, யானையோட காலடி மண்ணு, சஞ்சீவி மலையில் உள்ள வேறு, கங்கை நதியில் உள்ள புனித நீர் எல்லாம் இதுல இருக்கு. 9 வாரம், 9 அமாவாசை, 9 பௌர்ணமி எல்லாம் வச்சு ஜக்கமாட்ட பூஜை பண்ணிருக்கிறேன். இத கொண்டு போய் உங்க வாசப்படி மேல கட்டி வைங்க. உங்க எல்லா பிரச்சனையும் பறந்தே போயிடும். இந்த தேங்காய்க்குள்ள நீங்க சொன்னதெல்லாம் எப்படிமா உள்ள போட்டீங்க? நான் போடல, ஜக்கமா போட்டிருக்கிறா. ஜெய் ஜக்கம்மா. அது யாருமா ஜக்கம்மா? உங்க அம்மாவா இல்ல உங்க அக்காவா? ஜக்கம்மாவை குத்தம் சொல்லாதே, உன்னை தண்டிச்சிடுவா. இப்ப நான் உன்னை தண்டிக்க போறேன். உங்க ஜக்கம்மா வந்து காப்பாத்துறாளான்னு பாக்குறேன். எந்திரிமா, அடச்சி எந்திரிமா. டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை கிளி ஜோசிங்காரங்கிட்ட துரத்தி அமிச்சல. ஆமா சார், இது ஜக்கம்மா சார். ஜக்கம்மா குத்திடுவேன். ஏமா நடமா ஸ்டேஷனுக்கு. வந்துறையா, நடமா வந்துறையா. என்ன ஐயப்பா இது? என் கெட்ட நேரம் எனக்கு ஜோசியம் சொல்றவங்களையும் சேர்த்து தூக்குது. சுவாமியே சரணம். Hi. Morning, madam. Hi. Come. Everything is okay? Okay, madam. எல்லாத்தையும் கரெக்டா கொண்டு வந்துட்டீங்களா? Gifts? Yes, madam. Permission? Everything okay, ma'am. Permission letter காட்டுங்க. இந்தாங்க சார்.